வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர்பைக் தமிழ். நான் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வண்டிக்கு வந்து நம்ம எந்த ஆயில் போடலான்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஏன் இந்த வீடியோ போடுறோம்னாக்கா, நம்ம கஸ்டமர் நிறைய பேர் நமக்கு கேட்குறாங்க, எந்த ஆயில் வந்து வண்டிக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எந்த ஆயில்ன்றது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஆயில்னால் என்னன்றது நமக்கு புரியும். ஆயில் வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கச்சா எண்ணெயிலேருந்து தான் நமக்கு இந்த ஆயில் கிடைக்குது. பெட்ரோல், டீசல், இந்த கெரோசின் இதெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி நம்ம ஆயிலும் அதுலேருந்து தான் பிரித்து எடுக்கிறாங்க. இதுலேருந்து கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த மினரல் ஆயில் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா பர்பஸுக்காகவும் பயன்படுத்துறது மினரல் ஆயில், அதாவது சாதாரண ஒரு ஆயில். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் ஆயில்னு சொல்லுவாங்க. செமி சிந்தட்டிக் ஆயில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, கச்சா எண்ணெயிலேருந்து எடுத்த மினரல் ஆயில் 70%, கெமிக்கலால் ஆன ஆயில் வந்து 30% மிக்ஸ் ஆகிறது தான் செமி சிந்தட்டிக் ஆயில். அதாவது 30% சிந்தட்டிக் ஆயில், 70% வந்து நார்மல் மினரல் ஆயில். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது தான் செமி சிந்தட்டிக் ஆயில்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவதாக இருக்கிறது நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆயில். சிந்தட்டிக் ஆயில்னா பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஆயில், அந்த மினரல் ஆயில் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி எல்லாமே வந்து கெமிக்கலால் ஆன ஆயில், அதாவது சிந்தட்டிக் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். இந்த 3 வகையில் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற ஆயில். அடுத்தது நம்ம கிரேடு பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, SAE அப்படின்ற ஒரு கம்பெனி ஆயில் வந்து தரம் பிரித்து தராங்க. சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த கம்பெனி தான் வந்து நமக்கு ஆயிலோட கிரேடு வந்து தரம் பிரித்து தராங்க. எதுக்காக இந்த கிரேடு வந்து தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு கூலிங்கில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஆயில் வந்து கெட்டியாகக்கூடாது. ஏன்னா இன்ஜின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகணும். அந்த நம்ம ஆயிலெலாம் வந்து கெட்டியாகி இப்போது அடியில் போய் இன்ஜினுக்கு அடியில் தங்கிடுச்சுன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது கூலிங் டைமில் இன்ஜினுக்கு ரொட்டேஷன் ஆகிறதுக்கு, அதாவது லூப்ரிகேட், இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் லூப்ரிகேட் ஆகாமல் போயிடும். அதனால் உடனடியாக இன்ஜின் வந்து ஃபுல்லாக தேய்மானம் ஆகும். அந்த மாதிரி கெட்டியாகி கீழே உக்காராமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற கிரேடு நம்ம தயார் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பழைய காலத்துல நம்ம அப்பாட்டையோ இல்லை நம்ம தாத்தாட்டையோ கேட்டால் சொல்லுவாங்க, பழைய லாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது கூலிங் டைமில் வந்து அதோட ஆயிலெலாம் வந்து கீழே இன்ஜினுக்கு அடியில் கெட்டியாக நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி உறைஞ்சி போயிடுது, அந்த மாதிரி உறைஞ்சி போய் அடியில் நின்றோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அடியில் வைக்கோலோ ஏதோ ஒன்று வச்சு இன்ஜினுக்கு அடியில் வச்சு பற்ற வச்சு இன்ஜினை சூடு பண்ணி அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஆயில் வந்து தண்ணி மாதிரி லிக்விட் லெவலுக்கு வந்து இன்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, நம்ம பெரியவர்களுக்குலாம் தெரியும். அந்த மாதிரி நம்ம இந்த ஆயிலும் ஆயிடுச்சுன்னா நம்ம டூலெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்காக தான் கிரேடுன்றதை உருவாக்குறாங்க. கிரேடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 20W40 அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு ஆயில் இருக்குதுன்னா, அதாவது 20 டிகிரி வரைக்கும் குளிர் நிலையில் இருக்கிற 20 டிகிரி வரைக்கும் அந்த ஆயில் வந்து அதோடைய தன்மை இழக்காது, அதாவது கெட்டியாகாது. அதே மாதிரி 40 டிகிரிக்கு மேலே 40 டிகிரி வரைக்கும் அதோடைய ஏன்னா சூடு பண்ணால் அதிகமாக விரிவடையும் இல்லையா, ரொம்ப தண்ணி மாதிரி ஆகும் இல்லையா ஆயில், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அதுதான் 20W40 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டபுள்யூனாக்கா விண்டர் அப்படின்றது மீனிங்கு. 20 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் அந்த ஆயிலோட தன்மை மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு கிரேடு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, நிறையா கிரேடு வந்துடுச்சு. 10W30 வந்துடுச்சு, 5W40, 5W50, இந்த மாதிரி எவ்வளோ கிரேட் வந்துடுச்சு. அதாவது மைனஸ் டிகிரிக்குள்ளே, அதாவது மேலே 0லேருந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5 டிகிரி, நம்ம 0ன்றது உரைநிலை, எல்லாருக்குமே தெரியாது. 0ன்றது உரைநிலை. 5 டிகிரி வரைக்குமே கூட அந்த ஆயிலோட தன்மை வந்து கெட்டியாகாது. அதே மாதிரி 5W15 வச்சுக்கோங்களேன், 50 டிகிரிக்கு மேலே போனால் கூட அதோடைய ஆயிலோட தன்மை வந்து மாறாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த கிரேடு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம எந்தெந்த இடத்துல இருந்து எந்த மாதிரி ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆயில் யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படின்றீங்களா? எந்த பைக்குக்கு என்ன ஆயில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொல்லணும்னாக்கா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெதரில் இருப்போம், ஒவ்வொரு ஹீட்டான இடத்துல இருப்போம், ஒவ்வொருத்தர் கூலிங்கான இடத்துல இருப்போம். இப்போ பனிமலை பக்கம்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆயில் போடணும். அது வந்து நம்ம மொத்தமாக பொதுவாக இந்த வண்டிக்கு இந்த ஆயில் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது சரியாக வராதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுளுக்கு முன்னாடி இருக்கிறது, அதாவது எவ்வளோ கம்மியாக இருக்கோ, இப்போ
5W அப்படின்னு சொல்கிறோமா, டபுளுக்கு முன்னாடி 5 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமான கூலிங்கை கூட அந்த ஆயில் வந்து நார்மலாக இருக்கும். அந்த ஆயில் வந்து கூலிங்கில் கூட நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். நம்ம மாதிரி நார்மலான ஹீட்டான இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிகிரி வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீட் அதிகமாக இருக்குது, அதான் டபுளுக்கு அடுத்தபடி இருக்குது அந்த 40 அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிரேட் யூஸ் பண்ணிக்கிட்டாவே நமக்கு அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மாதிரி ஆயில் தான் செட் ஆகும். வேற மாற்றி நம்ம இப்போ நான் வந்து வெயிலான இடத்துல, அதாவது சூடான பகுதியில் இருக்கேன், நான் வந்து 2040 போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மலை மேலே போகும்போது ஒரு ரொம்ப பனிக்கட்டியான பனி நிறைந்த இடத்துலலாம் போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா -1 டிகிரி 2 டிகிரி இருக்கும். அந்த இடத்துல நான் வண்டியை நிறுத்திட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா வண்டி வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும். இன்ஜின் ஹீட் ஆன பின்னாடி தான் வந்து அந்த ஆயில் வந்து உரைநிலையிலேருந்து நார்மல் நிலைமைக்கு வந்து இன்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகும். அது வரைக்கும் இன்ஜின் ஃப்ரீ, வெறும் ஆயில் இல்லாமல் தான் ஓடுற மாதிரி தான் கணக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள அனைத்து பொருளும் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆயில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்களேன்றதுக்கோசம் அந்த மாதிரி போடாதீங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சூழ்நிலை இருக்கா, வெப்பமாக இருக்கா, கூலிங்காக இருக்கா, அந்த மாதிரி இடத்த பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணி போட முடியும். இப்போ இதெல்லாம் ஓகே, நம்ம வண்டிக்கு எந்த ஆயில் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்ட்ரோக்குக்கு வந்து 2T ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுக்காக 2T ஆயில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா 4 ஸ்ட்ரோக் ஆயிலுக்கெல்லாம் 4 ஸ்ட்ரோக்குலாம் சேர்ந்து 2040 அப்படின்னா 40+ அப்படின்ட்டு ஒரு ஆயில் ஊற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா காமனாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆயில் மினரல் ஆயில் தான் எல்லாமே. அது வந்து 40 ஆயில் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு செமி சிந்தட்டிக்னு 2 ஆப்ஷன் இருக்குது நம்ம பைக்குக்கு யூஸ் பண்ணுறத வந்து. இப்போ ஒரு 100cc, அதாவது 2 ஸ்ட்ரோக் அல்லது 100cc குறைவாக இருக்கிற பைக்கெல்லாம் வந்து நம்ம சாதாரண மினரல் ஆயிலே போதுமானது, அதையே நமக்கு சரியாப்படும். இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 2500லேருந்து 3000 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 125cc வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 125 150cc வரைக்குமே பார்த்தீங்கன்னா கூட செமி சிந்தட்டிக் ஆயிலே நமக்கு போதுமானது. செமி சிந்தட்டிக் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3500 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். அதிகபட்சம் 4000 தான். அதுக்கு மேலே நம்ம அது ஓட்டோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிடும். அடுத்து சிந்தட்டிக் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா 180cc அதுக்கு மேலே எபோ 180க்கு எபோ இருக்கிற வண்டிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிந்தட்டிக் பெஸ்ட்டு தான். சிந்தட்டிக்கில் வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிந்தட்டிக்கை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த ரப்பர் ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஆயில் சீலு, ஓரிங் இதெல்லாம் வந்து அதிகமாக சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அந்த ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும் அதில் இருக்குது. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக நம்ம லாங் போகாத வண்டி, நம்ம சிட்டிக்குள்ளேயே நம்ம ஓடிக்கிட்டு நம்ம இருக்கோம், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் போவோம், அதிகமாக நம்ம யூசேஜ் இல்லை, நார்மலாக நம்ம ஒர்க்குக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற வண்டிக்கெல்லாம் நீங்கள் செமி சிந்தட்டிக் ஆயிலே போதுமானது. ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம லாங்லேயும் அதிகமாக போக போகிறதில்ல, நமக்கு இதுக்கு மேலேயே நம்ம சிந்தட்டிக் போட்டு நம்ம ஒரு இதுவும் இல்லை. அதனால் வந்து நம்ம செமி சிந்தட்டிக்கே போதுமானது. இப்போ லாங் டிரைவ் தான் போகிறோம், நம்ம வந்து ஒரு அஃபீஷியல் விஷயமா போகிறோம், இல்லை நம்ம எப்பயுமே வந்து லாங் டிரைவ் தான் அதிகமாக போவோம் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக சிந்தட்டிக் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் சஜஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தவங்க மிக்க நன்றி. எதனா குறைகள் இருந்தால், எதனா டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு என்னவோ பதில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.